18 பேருக்கு இந்த பதவி மாற்றம் இடமாற்றம் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு சொல்லப்பட்டிருக்கா? எப்பொழுது இவர்கள் இந்த புதிய பதவியை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள்? அது பற்றி விவரம் இருக்கா? அதாவது இவர்கள் அனைவருமே இரண்டு ஆண்டு காலமாக ஒரே பதவியில இருந்தவர்கள். சில பேர், சில ஐபிஎஸ் அதிகாரிகள் புது இடத்திற்கு அவர்களுக்கு புதிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்துமே ரெகுலர் டிரான்ஸ்பர் தான் சொல்றாங்க. எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்குமே இவர்களுக்கு டிரான்ஸ்பர் வரவில்லை, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் வரவில்லை. இது ரெகுலரா வரக்கூடிய ரொட்டீன் டிரான்ஸ்பர் தான் சொல்றாங்க. முக்கியமா தாம்பரம் காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே தாம்பரம் காவல் ஆணையரகத்துடைய காவல் ஆணையராக 2 ஆண்டுகள் இருந்த நிலையில தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் அங்கிருந்து இருந்திருக்கிறார். அங்கிருந்து இருந்த காரணத்தினால்தான் தற்போது அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் என்போர்ஸ்மெண்ட் ஏற்கனவே மகேஷ்குமார் அகர்வால் அந்த இடத்துல இருந்தார். அந்த இடத்திற்கு தற்போது ஏடிஜிபியாக அமல்ராஜ் மாற்றப்பட்டு அந்த இடத்துக்கு புதிதாக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் தாம்பரத்துடைய காவல் ஆணையராக அமல்ராஜ் அங்கிருந்து மாற்றப்பட்டு ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, மகேஷ்குமார் அகர்வால் ஏற்கனவே இந்த என்போர்ஸ்மெண்ட் பீரோல இருந்தவர். அங்க ஏற்கனவே கள்ளச்சாராய விவகாரத்துல இவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு விஆர்ல வைக்கப்பட்டிருந்தார். அதாவது டிஜிபி ஆபீஸோடைய விஆர்ல வைக்கப்பட்டிருந்தார். அங்க இப்போ தற்போது அவருக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஆர்ம்டு போலீஸ். அந்த ஆர்ம்டு போலீஸோட ஏடிஜிபியாக அவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கியமா பார்க்கணும்னா, சென்னை மாநகர கூடுதல் ஆணையர்கள் 2 பேருமே மாற்றப்பட்டிருக்கிறாங்க. 2 பேருமே தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா, அவர் 2 ஆண்டுகள் முடித்து விட்டார். அதே போல வடக்கு கூடுதல் ஆணையர் ஆத்ராகார் ஓராண்டு முடித்து விட்டார். இவர்கள் 2 பேருமே ரொட்டீன் டிரான்ஸ்பர்ல தான் அவர்களுக்கு டிரான்ஸ்பர் சொல்றாங்க. தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா ஏற்கனவே சென்னையில பணியாற்றியவர். இப்போ தற்போது அங்கிருந்து மாற்றப்பட்டு தெற்கு மண்டல மதுரை ஜோன், அதாவது தெற்கு மண்டல ஐஜியாக அவர் புதிய பதவியான கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கூடுதல் ஆணையர் வடக்கு, சென்னையுடைய கூடுதல் ஆணையர் வடக்கு ஆசராகார் அங்கிருந்து மாற்றப்பட்டு அவருக்கு வடக்கு மண்டல ஐஜி பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 2 பேருமே சிறப்பான சட்டம் ஒழுங்கை கையாளக்கூடிய நபர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவர்களுக்கு 2 பேருக்கு ஜோன் ஐஜி கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. இது முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல ஏற்கனவே தெற்கு மண்டல ஐஜியாக இருந்த கண்ணன் அங்கிருந்து மாற்றப்பட்டு சென்னைக்கு மீண்டும், அவர் ஏற்கனவே இதே இடத்துல கூடுதல் ஆணையராக, தெற்கு கூடுதல் ஆணையராக இருந்தவர், மீண்டும் அதே இடத்திற்கு தெற்கு கூடுதல் ஆணையராக அவர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதே போல வடக்கு மண்டலத்துடைய ஐஜியாக இருந்த நரேந்திர நாயர், அவருக்கு சென்னையுடைய கூடுதல் ஆணையர் வடக்கு பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவிகள் அனைத்தும் மிக முக்கியமான பதவிகளாக பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த மாதிரியான கூடுதல் ஆணையர்கள் கூடுதல் ஆணையர்கள், அது மட்டும் இல்லாம ஜோன் ஐஜி அனைவருமே சட்ட ஒழுங்கை பார்க்கறதுல ஒரு மிக முக்கியமான அதிகாரிகளாக பார்க்கப்படுவார். இவர்களுக்கு முக்கிய பதவியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு புதிய இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்துமே ரொட்டீன் டிரான்ஸ்பர் தான் சொல்றாங்க. எந்த விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. இது வழக்கமாக வரக்கூடிய டிரான்ஸ்பர்கள். இது அனைத்துமே தற்போது வந்திருப்பதாக உள்துறை செயலாளர் அந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறார். அதே போல இவர்கள் உடனடியாக, அதாவது இன்றைக்கு வந்ததுனால் ஒரு 2 நாட்குள்ள இவர்களுடைய புதிய பதவி எங்க இருக்கோ அது இமீடியட்டா போய் அவருக்கு சார்ஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரி தரப்புல சொல்லப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.